வணக்கம் நண்பர்களே. லிவர் டீடாக்சிஃபை பண்ணுறத பற்றி இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூபெர்ரியும் மாதுளமும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அன்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. மிக விலை அதிகமாக இருக்கு, நாங்கள் எப்படி இதை தினமும் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. அதனால் ஏழை மக்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு அருமையான ஒரு விநாயகர் சதுர்த்தி சீசனு. இந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் நாவல் பழம். நாவல் பழத்தை தினமும் சாப்பிடுங்க. அது மிக நன்மை பயக்கும். நாவல் பழத்தினால பார்த்திங்கன்னா லிவர் டீடாக்சிஃபை ஆகும். அதனால் தினமும் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. நாவல் பழமும் இப்போது கொஞ்சம் விலை அதிகமான விஷயமாக தான் இருக்கும். அதனால் அதையும் வாங்க முடியாத தவிக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு உபாயத்தை சொல்கிறேன். அதாவது நீர்மோர். மோர் ஒரு கப்புனா 10 கப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா சிலுப்பி அதை நீர்மோராக வச்சுக்கணும். உப்பெல்லாம் கலக்கக்கூடாது, காரங்களை ஆட் பண்ணக்கூடாது. அது மாதிரியான நீர்மோரை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கும் எங்கக்கிட்ட வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப மிகவும் கஷ்டவாளிகள் அப்படின்னும் பொழுது நீராகாரம். அதை நீராகாரத்தை நீங்கள் குறைஞ்சது காலையில் வெறும் வயிற்றில் 3 அல்லது 4 டம்ளர் குடித்தாங்கன்னா அந்த லிவரினுடைய டாக்சிக் அத்தனையும் விலகிடும். அதனால் பணம் உள்ளவர்களுக்கு ப்ளூபெர்ரி, மாதுளம், நடுத்தர குடும்பத்திற்கு நாவல் பழம், அதற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு நீர்மோர், மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு நீராகாரம். இயற்கை நமக்கு எத்தனை சிறப்புகளை கொடுத்துருக்கு பாருங்களேன். அவரவர்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரே பலனை கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. நம்ம தான் அதை அலட்சியப்படுத்திக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக லிவரை பாதுகாருங்க, ஆரோக்கியத்தை மேம்படும்.